அசோக், பரத் இவங்க 2 பேரும் சகோதரர்கள். இவங்க 2 பேரும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அசோக், இது ஏதோ அமானுஷ்யமாக தான் எனக்கு தெரியுது. எப்படி சொல்கிற பரத்? ஏன்னா இங்கே ஒரு பாடி இல்லை, ரத்தம் இல்லை, ரொம்ப க்ளீனாக இருக்கு. அது மட்டும் இல்லை அசோக், இங்கே லோக்கலில் கேட்டேன், இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு பழைய காட்டு வீடு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு ஆள் தங்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அவனுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவனை போய் பார்த்தா ஏதாச்சும் கிடைக்கும். அசோக்கும் பரத்தும் அந்த காட்டு வீட்டில் தங்கியிருந்த ஆளை போய் பார்க்குறாங்க. சார், என் பேர் பரத். நீங்கள் அந்த காட்டு வீட்டில் தங்கியிருக்கீங்கள? ஆமாம், தங்கி இருந்தேன், ஆனால் இப்போ இல்லை. நீங்கள் யார்? போலீஸா? எத்தனை பேர் வரீங்க? சும்மா வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு இல்லை, ஒரே ஒரு கேள்வி, அது மட்டும் கேட்கணும். என்ன கேள்வி? சீக்கிரம் கேட்டு போங்க. நீங்கள் ஏன் உங்கள் ஒய்ஃப் இறந்த பிறகு கல்யாணமே பண்ணிக்கல? அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. என் வாழ்க்கையே என் பசங்க தான். அவங்களே போன பிறகு என்ன ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன். சாரி சார், ஏதாவது தப்பாக கேட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் வரேன். என்ன பரத், ஏதாச்சும் க்ளூ கிடச்சிதா? இது மட்டும் இல்லை அசோக், நான் வேறு டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணேன். இவரோட மனைவி ஒரு அமாவாசை அன்னைக்கு தான் செத்து போனான். ஏன் தெரியுமா? அவளோட பசங்க 2 பேரும் ஒரு இரும்பு பொட்டியை வச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இவ அதை கவனிக்காம அந்த பெட்டியை மூடிட்டு வெளியே போயிட்டா. 1 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் 2 பசங்களையும் கையில் வச்சுட்டு கதறி அழுதுட்டு இருக்காரு. இவளும் அதை பார்த்து அதிர்ச்சியில் கதறி கதறி அழுதா. செஞ்ச தப்ப சொல்ல முடியாம குற்ற உணர்ச்சியில கதறி குமுறி அழுதா. அந்த பசங்களோட முகத்தை பார்த்து பயந்து வீட்டை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போனான். அங்க இருந்த பாலத்துல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. அப்பத்துல இருந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் யாரையாவது தப்பு செய்ய வச்சு இந்த பாலத்துல இருந்து தள்ளி தற்கொலை செய்ய வச்சு தன்னோட குற்ற உணர்ச்சியை தீர்த்துக்கிறா. சரி, இப்போ இதை எப்படி நிறுத்துறது பரத்? இன்னைக்கு அமாவாசை அசோக், நம்ம அந்த வழியா போவோம். ஓகே, கோ. அசோக், பரத் அவங்க காரும் அதே வழியா அமாவாசை ராத்திரி அன்னைக்கு போச்சு. அந்த அழகான பொண்ணும் அங்கே நின்றுட்டு இருந்தான். பரத், அது அவ தான் நினைக்கிறேன். காரை ஓரங்கட்டு. என்னங்க வேணும்? நான் வீட்டுக்கு போகணும். சரி வாங்க, பின்னாடி ஏறிக்கோங்க. எப்படி போகணும்? நேராக போய் செகண்ட் ரைட் எடுத்தீங்கன்னா வந்துடும். கார் போய் அந்த பழைய காட்டு வீடு முன்னாடி நின்றுச்சு. உங்கள் வீடு வந்துருச்சுங்க, நீங்கள் போகலாம். என்னால் உள்ளே போக முடியாது சொல்லிட்டு அவள் ஆடைகளை கலைஞ்சு பரத்தை மயக்க ஆரம்பித்தான். பரத், இங்கே வாங்கலேன். இன்னையோட உன் குற்ற உணர்ச்சி தீரப்போகுது சொல்லிட்டு பரத் காரை ஸ்டார்ட் பண்ணி நேராக காட்டு வீட்டை இடித்து உள்ளே விட்டான். அந்த பொண்ணும் காணாமல் போயிட்டான். ஒரு குழந்தையோட அழுக சத்தம். அம்மா வந்துட்டீங்களா? ஏமா எங்களை கூட்டிட்டு போனீங்க? அவளோட தவறும் குழந்தைய பார்க்குற தைரியமும் அந்த ஆன்மாக்கு அப்போ வந்துச்சு. அவளோட குற்ற உணர்ச்சி குழந்தைகளோட அன்பில் கரைஞ்சது. அவளோட ஆன்மா முழுவதும் சாந்தி அடைஞ்சது. என்ன பரத், வந்த வேலை முடிஞ்சது போல? அப்படிதான் நினைக்கிறேன். அடுத்த அமாவாசை வந்தால் தான் தெரியும். அதுக்கப்புறம் பல அமாவாசைகள் வந்துச்சு. அந்த பாலத்தில் எந்த விபத்தும் நடக்கலை.